ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னா டெப்ரிசியேஷன் வில் பி கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு குட்டி இந்த காலம் மாதிரி போட போறோம் ஸ்ரீ, பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 0 இயர் ஸ்ரீ. ஓகே. இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க குடுத்துருக்கிறது, அதாவது 5 இன்ஸ்டால்மெண்ட் ஸ்ரீ. ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வந்து 6000, 5 இன்ஸ்டால்மெண்ட்னா வந்து 30,000. இது ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு. ஆனா கேஷ் பிரைஸ் ஆஃப் 5 மிஷின் வந்து 30,000 சொல்றாங்க. இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்ரீ. இன்ஸ்டால்மெண்ட்டும் 30,000 வருது. கேஷ் பிரைஸும் 30,000. ஸோ நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்பவுமே கேஷ் பிரைஸ் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. ஸோ கேஷ் பிரைஸ் வந்து 30,000 இங்க. டவுன் பேமெண்ட் எவ்வளவு தரான் ஸ்ரீ? 4,000. அப்ப க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ? 26,000 0 இயர். ஓகேவா ஸ்ரீ? இந்த 26,000 வில் கோ டு த ஓப்பனிங் பேலன்ஸ். அப்போ அவன் என்ன சொல்றான்? இன்ஸ்டால்மெண்ட்டையும் இன்ஸ்டால்மெண்ட்னா என்ன? என்னோட அசலு வட்டி ரெண்டும் சேர்த்து 6,000. ஓகேவா? அப்ப வந்து என்னோட வெறும்ன இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க எவ்வளவு சொல்றாங்க? 5%. சோ நீங்க வந்து இங்க இன்ட்ரெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 26,000ல 5%. எவ்வளவு வரும்? 1,300. வட்டி 1,300. இன்ட்ரெஸ்டும் பிரின்சிபலும் சேர்த்து 6,000. அப்போ அசல் எவ்வளவு வரும் ஸ்ரீ? 4,700. புரியுதா? எப்பவுமே எப்பவுமே நம்ம இஎம்ஐல கூட க்ளோசிங் பேலன்ஸ் பண்ணும்போது வட்டியை எடுத்துக்கவே மாட்டோம். கரெக்ட்டா? அசல மட்டும் தான் மைனஸ் பண்ணி காமிப்போம். அப்ப 26,000 மைனஸ் 24,000 there is 4,700 எவ்வளவு வரும்? 21,600. இந்த ஸ்டெப் புரியுதா? குட். இப்ப இந்த 21,600 will become the opening balance for the second year. அதே மாதிரி 6,000 ஸ்ரீ. 1,065. 21,600ல 5%. அப்ப பிரின்சிபல் என்ன? திஸ் மைனஸ் திஸ். அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் என்ன? திஸ் மைனஸ் பிரின்சிபல். அப்போ திஸ் வில் அகைன் கோ டு 1635. 6,000. அப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன? திஸ் இன்டு 5%. அப்புறம் திஸ் மைனஸ் திஸ் பிரின்சிபல். ஓகே. அப்ப க்ளோசிங் பேலன்ஸ் என்ன? ஓப்பனிங் பேலன்ஸ் மைனஸ் வெறும்னா அசல் தான். அகைன் இட் கோஸ் ஹியர். ஸோ 6,000. இதுல 5%. ஸ்ரீ புரியலன்னா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணுங்கண்ணா. திஸ் மைனஸ் திஸ். ஸோ இந்த இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்றது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. வட்டியும் அசலும் சேர்த்து இந்த அமௌண்ட். வட்டியை வந்து நம்ம இந்த ஓப்பனிங் பேலன்ஸ்ல கால்குலேட் பண்ணோம். க்ளோசிங் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் வட்டின்றது வந்து பிக்சருக்கே வராது. அசலை மட்டும் மைனஸ் பண்றோம். ஓகேவா? திருப்பி 5742 கடைசி வருஷம் 6,000. இதுல வந்து 5%. அப்புறம் திஸ் மைனஸ் திஸ் ஒண்ணும் கிடையாது. ஓகேவா ஸ்ரீ? விட்டுருங்க. இதுதான் ஸ்ரீ. இந்த டேப்லர் காலம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேப்லர் காலம் போட்டீங்கன்னா ஹையர் பர்ச்சேஸ் சம் ஓவர். இந்த டேப்லர் காலம் புரியுதா உங்களுக்கு? பெர்ஃபெக்ட். ஸோ ஆல்வேஸ் யுவர் ஸ்டார்டிங் பாயிண்ட் வில் பி சூப்பர். கேஷ் பிரைஸ்மா. இங்க ஆக்சுவலா நான் அந்த கமெண்ட் குடுத்துருக்கேன். எனக்கு விசிபிளா வர மாட்டேங்குது. இட் இஸ் ஆல்வேஸ் தி கேஷ் பிரைஸ் இஸ் யுவர் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுல இருந்து கால்குலேஷன் கோஸ் ஆன். ஸோ ரைட். இப்ப வந்து என்னோட மொத்தமா வட்டி வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா சம்வேர் எவ்வளோ 4,000. ஓகேவா? பிரின்சிபல் வந்து சம்வேர் அரௌண்ட் 26,000 வருது. ஓகேவா ஸ்ரீ? ஸோ இது பேசிக் ஒர்க்கிங் ஸ்ரீ. இப்போ அவன் என்ன கேக்குறான்னா என்ட்ரிஸ வந்து அதாவது அசட் அக்கவுண்ட், ஒய் அக்கவுண்ட் ஃபார் 5 இயர்ஸ் போடு அப்படின்றான். பாருங்க ஸ்ரீ. ஈஸியா இருக்கும் ஸ்ரீ. ரொம்ப ஈஸி இது. நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்த்தோம்ல ஸ்ரீ. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ஒரு என்ட்ரினா ஹையர் பர்ச்சேசஸ் டு ஹையர் வெண்டர் இந்த புக்ஸ் ஆஃப் பர்ச்சேசர். அப்புறம் டவுன் பேமெண்ட்டுக்கு வந்து ஹையர் வெண்டார் டு பேங்க் அக்கவுண்ட். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் டியூக்கு என்ட்ரி ஆல்வேஸ் பண்ணும். டியூ என்ட்ரி எப்பவுமே என்ட்ரி பண்ணும் ஸ்ரீ. ஏன்னா நான் பேமெண்ட்ன்றது வந்து எண்ட் ஆஃப் த இயர் தான் பண்ண போறேன். ஸோ டியூ என்ட்ரின்றது அந்த வருஷத்துக்கு நான் என்ட்ரி மேண்டேட்டரியா போட்டாகணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் டியூ என்ட்ரி என்ன? இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட் டெபிட் டு ஹையர் வெண்டார் அக்கவுண்ட். ஓகேவா? அப்புறம் இன்ட்ரெஸ்ட்லாம் டியூ ஆயிடுத்து. இயர் எண்ட் வருது. அப்ப என்ன பண்ணோம்? ஐ ஹேவ் டு மேக் த பேமெண்ட். என்ன? ஹையர் வெண்டர் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் அக்கவுண்ட். So I am possessing the good இல்லையா? So I can very well enjoy the depreciation. So depreciation வரும்போது depreciation to asset account போட்டுட்டு அது P&L வந்து P&L to interest, P&L to depreciation. இந்த 5 என்ட்ரி தான் ஸ்ரீ. இப்போ இந்த 5 என்ட்ரி இப்போ இங்க என்ட்ரிஸா பார்க்க போறோம் ஸ்ரீ.
இப்போ இங்க சொல்லுங்க ஸ்ரீ. இங்க யார் ஹையர் பர்ச்சேசர்? யார் ஹையர் வெண்டர்? ம். சூப்பர்மா. அவ்வளவுதான். வெரி குட் ஸ்ரீ. அது மட்டும் மறந்துட்டேன் ஸ்ரீ. ஃபர்ஸ்ட் அத டிட்டர்மைன் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் இதுல கன்ஃப்யூஷன் வந்துரும். யார் ஹையர் பர்ச்சேசர், யார் ஹையர் வெண்டர் பாத்துக்கோங்க. கேலண்டர் இயரா, பினான்சியல் இயரா பாத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஜர்னல் என்ட்ரீஸ வந்து நார்மல் பேசிஸ்ல, அதாவது கேஷ் பேசிஸ்ல போட சொல்லியிருக்காங்களா? இல்ல இன்ட்ரெஸ்ட் சஸ்பென்ஸ் அந்த மெத்தட்ல போட சொல்லியிருக்காங்களா? 5வது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடா? WDV மெத்தடா? 6வது வந்து என்ன பெர்சன்டேஜ்? ஓகேவா? இதெல்லாம் இது பண்ணாலே என்ட்ரீஸ் போட்டுடலாம் ஸ்ரீ. இப்போ என்ட்ரி போடலாமா ஸ்ரீ? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா ஸ்ரீ? அவ்வளவுதான் ஸ்ரீ. இங்க பாருங்க. நீங்களே சொல்லுவீங்க பாருங்களேன். ஸ்ரீ, ஹையர் பர்ச்சேஸ் ஃபர்ஸ்ட் டைம் போடுறீங்களா ஸ்ரீ நீங்க? பாக்குறீங்களா? ஏற்கனவே பார்த்திருக்கீங்களா? இல்ல. ஏன் கேட்கிறேன்னு சொல்றேன் ஸ்ரீ. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா, நான் ஜர்னல் என்ட்ரி உங்களுக்கு எல்லாமே அ ஒ ஒண்ணொன்னா ஸ்டெப்பா போடுறேன் ஸ்ரீ. ஆ இல்ல ஒரு வாட்டி போடலாமா? ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல ஸ்ரீ. பெர்ஃபெக்ட்டா. ஸ்ரீ, நார்மல், சிம்பிள் ஒரு பர்ச்சேசர் புக்ல எப்படி? ஒரு செல்லர் புக்ல எப்படி? பேசிக்கா நீங்க யோசிச்சா போதும் ஸ்ரீ. செம்மையா பண்ணிருவீங்க. ஓகே. ஆனா இதுல ஹையர் பர்ச்சேஸ பொறுத்தவரைக்கும், முக்கியமான உயிர்னா என்னன்னா இந்த தான். இந்த இந்த க இந்த டேபுலர் காலம் தான். இதெல்லாம் நீங்க பயங்கரமா ஈஸியா கிராக் அவுட் பண்ணிடலாம். நரேஷன் கேட்க மாட்டாங்க ஸ்ரீ. 95% அவர் ப்ரொஃபஷனல் எக்ஸாம் CMA நரேஷன் கேட்கறதில்ல. இன்ட்ரா இருக்கட்டும், ஃபைனலா இருக்கட்டும். எந்த ஜர்னல் என்ட்ரிக்குமே நரேஷன் கேட்கறதில்ல. அதனால ஈஸியா நீங்க பண்ணிடலாம். இந்த இ அவ்வளவுதான் ஸ்ரீ. இந்த கால்குலேஷன் நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்ரீ. இங்கேருந்து அப்படியே நம்பர் புல் பண்ணி இங்க நீங்க ஜர்னல்ல ஃபில் பண்ற மாரி இருக்கும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஒரு இயர்க்கு போட்டீங்கன்னா, அப்படியே அந்த 5 வருஷத்துக்கு அப்படியே வரும் ஜி. வரும் ஸ்ரீ. ஆ கரெக்ட். அவ்வளவுதான். கரெக்ட். லாஸ்ட் இயருக்கும் எதுவும் இல்ல ஸ்ரீ. இதே தான் ஸ்ரீ ரொட்டீன். ஆ ஒரு நிமிஷம் ஸ்ரீ. இப்போ 30,000 ஸ்ரீ ஃபர்ஸ்ட். இந்த 30,000ன்றது தான் அந்த கேஷ் ப்ரைஸ். ஓகேவா? ஆ அது. அப்புறம் வந்து ஜான்வரி 1லயே வந்து அவரு வந்து டவுன் பேமெண்ட் பண்றாரு ஸ்ரீ. சோ இப்ப இந்த புக்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும்போது, எக்ஸ்ன்றவர் தான் வந்து பர்ச்சேசர். சோ பர்ச்சேசர் வந்து டெபிட் த ரிசீவர் ஒய்க்கு குடுக்குறாரு. கிரெடிட் வாட் கோஸ் அவுட் பர்ச்சேசரோட அக்கவுண்ட்ல இருந்து போது டூ பேங்க் 4,000. இப்ப வந்து இன்ட்ரெஸ்ட் டு மிஸ்டர் ஒய்ன்றது டியூ என்ட்ரி ஸ்ரீ. ஓகே. 1,300. இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க ஸ்ரீ. இந்த என்ட்ரி மிஸ்டர் ஒய் டு பேங்க் அக்கவுண்ட்ன்றது எதுன்னா, இந்த பர்ச்சேசர் வந்து இவருக்கு குடுக்குறாரு. ஹையர் வெண்டருக்கு குடுக்குறாரு. 6,000 க்குள்ள இந்த 1,300ம் அடங்கியிருக்கு. ஓகேவா ஸ்ரீ? அதாவது இந்த இம்பாக்ட் ஸ்ரீ. இந்த 6,000ன்றது தான் ஸ்ரீ இந்த என்ட்ரி. சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்து அவன் எனக்கு டைம் குடுக்கறதுனால அவனுக்கு நான் வட்டியும் சேர்த்து குடுக்குறேன். அசலும் சேர்த்து, வட்டியும் சேர்த்து குடுக்குறேன் அப்படின்றது தான் டெபிட் த ரிசீவர் மிஸ்டர் ஒய், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் பேங்க். அப்புறம் ஐ அம் பொசஸிங் த அசெட்ல as per substance over form legal owner cannot claim depreciation. So the temporary owner வந்து enjoys the possession of the propertyன்றதுனால he is enjoying the depreciation. So what is the entry for depreciation? Depreciation to asset 6,000. ஓகேவா ஸ்ரீ? எப்படி 6,000 புரிஞ்சுதுல்ல ஸ்ரீ? 30,000 30,000த்துல வந்து 20% 6,000. இந்த சம்ம ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸ்ரீ. ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் வருஷம் வருஷம் 6,000 தான். ரிட்டர்ன் ஆன் வேல்யூ இருந்தா தான் நம்ம டெப்ரிசியேஷன் போடுவோம்ல. அந்த பேலன்ஸ்லேருந்து கால்குலேஷன். இங்க ஸ்ட்ரெயிட்டா 6,000 6,000. அப்புறம் பாருங்க ஸ்ரீ. P&L to இன்ட்ரெஸ்ட் to டெப்ரிசியேஷன். இன்ட்ரெஸ்ட் வந்து ரூ. 1,300 ஸ்ரீ. இங்க டேபுலர் காலம்ல போட்டோம்ல. இங்க ரூ. 1,300 போட்டோம் ஸ்ரீ. ஓகே. என்னோட டெப்ரிசியேஷனோட வேல்யூ என்ன? ஆல்ரெடி டெப்ரிசியேஷன் டு அசெட் அக்கவுண்ட்னு ஒரு வேல்யூ போட்டு 6,000. ஸோ 6,000 பிளஸ் 1,300 P&L அக்கவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அவ்வளவுதான் ஸ்ரீ. இப்ப இந்த செட் போட்டிருக்கீங்களா? ம், ம். சூப்பர். ஸ்ரீ, இத நீங்க ஒரு ஒரு ஃப்ளோ பாருங்க. என்ட்ரீஸ் மட்டும் பாருங்க ஸ்ரீ. திருப்பி சொல்லி தரணும் நான் சொல்றேன். இத நீங்க ஆக்சுவலா இப்ப பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்
கூட நீங்க அப்படியே அந்த ஜர்னல் என்ட்ரி நரேஷன் இல்லாம கூட சும்மா அப்படியே ஒரு ஆ ரஃப்பா கூட நீங்க போடலாம் ஸ்ரீ. ஐ வில் வெயிட் 5 மினிட்ஸ். நான் சும்மா சொல்லி தந்துட்டே போனேன்னா, சுத்தமா வேல்யூ அடிஷனே எனக்கு சாட்டிஸ்ஃபாக்ஷனே இருக்காது ஸ்ரீ. அதுக்கு தான் பார்க்குறேன். சும்மா நீங்க ஒரு ஒரு செல்ஃபா அப்படியே ஆ சும்மா நம்ம ரஃப்பா பண்ணுங்க. ஒரே மட்டும் 5 மினிட்ஸ் இப்ப நீங்க பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம் ஸ்ரீ, ஒரே நிமிஷம். ஸ்ரீ உங்களுக்கு பேக்கிரவுண்ட் வாய்ஸ் ஏதாவது வருதா ஸ்ரீ? இல்லல்ல. என் என்ன மாரி வருது சொல்லுங்க? குர்ருன்னு தான் வருதா? பேசுறது. இப்போ? இப்போ வருதா? ஆ. கேஷ் பிரைஸ், டவுன் பேமெண்ட், இன்ட்ரெஸ்ட் டியூ என்ட்ரி, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் என்ட்ரி, டெப்ரிசியேஷன், ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி ஸ்ரீ. அது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. போடுங்க, போடுங்க. நிதானமா போடுங்க ஸ்ரீ.
ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் ஸ்ரீ ஒரு டீடைல்டு ஒர்க்கிங் இருக்கு. அது டிஃபால்ட் அண்ட் ரீபொசிஷன்ல. மத்தது எல்லா சமயம் இதே மாரி டிராவல் ஆகும் ஸ்ரீ. ம். ஸ்ரீ இப்ப வந்து நான் பர்ச்சேசஸ் அக்கவுண்ட்ல பண்ணேன்ல ஸ்ரீ ஒரு விஷயம். அதே ஹையர் வெண்டார் அக்கவுண்ட்ல பண்ணணும்னா, என்ன ஹையர் வெண்டார் அக்கவுண்ட்ல பண்ணணும்னா எப்படின்னா, அப்படியே உல்டா ஸ்ரீ. இங்க ஹையர் பர்ச்சேசருக்கு அசெட் டூ ஹையர் வெண்டார் பண்ணும். அங்க ஹையர் பர்ச்சேசர் டூ ஹெச்பி சேல்ஸ்ன்னு பண்ணும். இப்ப நீங்க பர்ச்சேசர் நான் செல்லார்னா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் உங்களுக்கு கூட்ஸ் வந்து செல் பண்றேன். அப்ப கிரெடிட் சேல்ஸ், டெபிட் வந்து ரிசீவர் நீங்க ரிசீவ் பண்றீங்க. கரெக்ட்டா? அதே மாரி நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறப்ப டெபிட் வாட் கம்ஸ் இன் பேங்க் டூ ஹையர் பர்ச்சேஸ். இங்க ஹையர் வெண்டாருக்கு டெபிட் பண்றோம் ஸ்ரீ. ஹையர் பர்ச்சேஸருக்கு வெண்டாருக்கு வந்து கிரெடிட் பண்றோம். பேங்க் இங்க கிரெடிட் ஆகுது, இங்க டெபிட் ஆகுது. புரியுதா ஸ்ரீ? இன்ட்ரஸ்ட் டியூ என்ட்ரி இன்ட்ரஸ்ட் டூ ஹையர் வெண்டார் போடுறோம். இங்க ஹையர் பர்ச்சேசர் டூ இன்ட்ரஸ்ட் அக்கவுண்ட்ன்னு போடணும். உல்டா. ஹையர் வெண்டார் டூ பேங்க், பேங்க் டூ ஹையர் பர்ச்சேசர். டெப்ரிசியேஷன் மட்டும் போடக்கூடாது. ஏன் சொல்லுங்க ஸ்ரீ? ம். சோ பர்ச்சேசர் தான் வந்து தோ அ இந்த பாயிண்ட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Why depreciation is charged only in the books of hire purchaser-ன்ட்டு ஒரு ரேரா கொஸ்டின் கேக்குறாங்க. அந்த ஸ்கேனர்லாம் பார்த்தேன். தோ அதாவது சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம்ன்ற கான்செப்ட் கான்செப்ட் படி என்ன சொல்றாங்கன்னா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ல தோ த ஹையர் வெண்டார் இஸ் அ லீகல் ஓனர் ஹையர் பர்ச்சேசர் டேக்ஸ் த டெம்பரரி பொசிஷன் ஆஃப் த கூட்ஸ் ஸோ ஹீ கேன் ஒன்லி என்ஜாய் த டெப்ரிசியேஷன் ஸோ நோ டெப்ரிசியேஷன் ஸ்ட்ரீம் இவனுக்கு வந்து பிஎன்எல் டு இன்ட்ரெஸ்ட் இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இன்கம் தானே அது வட்டிக்கு வட்டி குடுக்குறான் அசல்லையும் குடுக்குறான் வட்டியும் குடுக்குறான் வட்டின்றது இன்னைக்கு எக்ஸ்ட்ரா இன்கம்னால பிஎன்எல் கிரெடிட் சைட்ல போடும் அப்படியே உல்டா என்ட்ரி ஸ்ரீ ஸ்ரீ இது வேணா அந்த சின்ன நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க ஸ்ரீ இந்த புக்ஸ் ஆஃப் ஃபயர் வெண்டார் இந்த புக்ஸ் ஆஃப் ஃபயர் பர்ச்சேசரை வந்து ரெண்டுத்தையும் வந்து கேட்டாங்கன்னா 14 மார்க்ல கேக்குறாங்க 14 மார்க்ஸ்ல கேக்குறாங்க ஓகேவா ஓகேவா ஸ்ரீ இந்த புக்ஸ் ஆஃப் ஃபயர் வெண்டார் மட்டும் எழுதிக்கோங்க ஸ்ரீ இதுன்ட்டு சொல்லுங்க ஸ்ரீ ம்.
ஆ பிளாக் பென்லாம் இல்ல. ப்ளூ பென் தான். இல்ல, இல்ல. நம்மளது ப்ளூ பென்லயே இதுங்க. பிளாட் ஆகாத மாரி பாத்துக்கோங்க. ஏன்னா நம்மளோட குவாலிட்டி ஆஃப் பேப்பர்ஸ் இப்போ போன வாட்டி கூட சரியே இல்ல ஸ்ரீ. அதனால அவங்க வந்து இது கூட பாத்து எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. பென்லாம். ம், ம். சோ அதுக்கும் இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேஸ்க்கும் இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டாருக்கும் டெப்ரிசியேஷன் மட்டும் தான் வந்து பெண்டிங். ஆ ஓகேவா. அது மட்டும் தான் கிடையாது ஸ்ரீ. மத்தது அப்படியே நீங்க உல்டா உல்டா பண்ண வேண்டியது ஸ்ரீ. உல்டாவா. குட் குட் குட். ஓகே. ஸ்ரீ டிஸ்க்ளோஷர் இன் பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குன்னு பாருங்க ஸ்ரீ. இதுக்கு பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஹையர் பர்ச்சேசர். அதாவது நீங்க உங்களுக்கு வந்து பிக்ஸ்ட் அசெட்ல அசெட் லெஸ் டெப்ரிசியேஷன் லெஸ் பேலன்ஸ் இன் ஹையர் வெண்டர் அக்கவுண்ட் இருக்கும். ஹையர் வெண்டாருக்கு கரண்ட் அசெட்ஸ் இல்ல ஹையர் பர்ச்சேஸ் டெட்டாஸ்ன்னு காமிப்போம். இதுவும் நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீ. எம்சி அதாவது இது இது வந்து எம்சிக்யூல ஒரே ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஹையர் வெண்டார்ல இது எப்படி டிஸ்க்ளோஷர் ரெக்வயர்மெண்ட் எப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு வாட்டி. சுசித்ரா பிரகாஷன் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்ரீ? ஸ்கேனருக்கு. சுசித்ரா பிரகாஷன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, ஓகே. சரி, சரி. ஓ! சரி, சரி, சரி. இது ஒரு டிஸ்க்ளோஷர் ரெக்வயர்மென்ட். இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டார்ல இது ஒரு டிஸ்க்ளோஷர் ரெக்வயர்மென்ட். ம். ஆமா. ச பே ஆமா. ம், ம். ஓ! சரி, சரி. ம். ம். ஓகே, ஓகே.
ஆ பேலன்ஸ் இன் ஹையர் வெண்டார் அக்கவுண்ட்ன்றது வந்து நான் இன்னும் வந்து ஆ வெண்டாருக்கு நான் இன்னும் எவ்வளோ குடுக்கணும்ன்றது. லெஸ் பண்றோம் ஸ்ரீ இது. ஹையர் வெண்டார். ம். ஓகே சூப்பர் ஸ்ரீ. சோ இப்ப வந்து இல்லஸ்ட்ரேஷன் 6 பாருங்க ஸ்ரீ. ஸ்ரீ இல்லஸ்ட்ரேஷன் 6 நீங்க படிங்க. நீங்களே சூப்பரா கரெக்ட் பண்ணுவீங்க. படிங்க. என்ன ஸ்ரீ? கண்டிப்பா என் ஸ்டூடண்ட்ஸ நம்பாம வேற யார் ஸ்ரீ நம்புவேன்? நீங்க சூப்பரா பண்ணுவீங்க ஸ்ரீ. யூ ஆர் வெரி பிரில்லியன்ட். படிங்க. ஏன் ஸ்ரீ? நீங்க நல்லா யோசிக்கிறீங்க ஸ்ரீ. சூப்பரா யோசிக்கிறீங்க. ம். ம். சூப்பர். ம். 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 ஒரு நிமிஷம் இருங்க. இதுல வந்து ஸ்ரீ, இதுல ஒண்ண நீங்க அப்சர்வ் பண்ணீங்களா? இப்ப அவங்க வந்து 5 மிஷின் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்றான். ஆ பேமெண்ட் வாஸ் டு பி மேடுன்னு சொல்றான். பட் ஆனா இதுல அவன் எவ்ளோ ரூபாய்க்கு அந்த 5 மிஷின்ன்றது குடுக்கல பாத்தீங்களா? ஐயய்யோ! சாரி, 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 சாரி. இந்த சம் சாரி, சாரி, சாரி. இந்த சம் இல்ல. ஆ 5 மிஷின் இல்ல. 1,58,500. ஸோ 1,58,000 இன்டு 5 போட்டீங்கன்னா 7,92,500. டவுன் பேமெண்ட் வந்து இதுல 20% 1,58,500. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் பிகம்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ். அப்புறம் அதுல வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் சொல்றான்? 10%. அதுல 10% கால்குலேட் பண்ணுங்க. ஸ்ரீ இந்த டேபுலர் காலம் மட்டும் போடுங்க பார்க்கலாம். இந்த டேபுலர் காலம் மட்டும். போட்டது. அத அப்படியே போடுங்க.
முடிஞ்சிருச்சா பத்மா? ஈஸியா இருக்கா? பத்மா? பத்மா? ம்.
ஒரே நிமிஷம் பத்மா. ஒரே நிமிஷம். அண்ணா சொல்லுங்கண்ணா. வீட்ல யாரும் இல்லையா? ஐயோ! எல்லாரும் இன்னைக்கு இருக்கோமேண்ணா. A1ல. சரி வாட்ச்மேன் கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். நாங்க இங்க தான் வீட்ல இருக்கோம். 5 பேரும் இங்க தான் இருக்கோம். A1ண்ணா. டோர் கதவு தான் தொறந்து வச்சிருக்கேன். சரிண்ணா பரவால்ல. நான் வாட்ச்மேன் கிட்ட குடுத்துக்கிறேன். ஓ! A1 தானே வந்தாரு. முதல் வீடு தானே. சரி ஓகே. எவ்வளோ ஆகுறதுண்ணா? அமௌண்ட்டு? மெடிசின்ஸா? ஒரே நிமிஷம். ஓகே. ஒரு நிமிஷம். முடிஞ்சிருச்சா ஸ்ரீ? ஈஸியா இருக்கா? ஸ்ரீ ஈஸியா இருக்கா ஸ்ரீ? ஸ்ரீ நீங்க கொஞ்சம் டென்ஷன் கம்மி பண்ணிக்கோங்க ஸ்ரீ. என்னோட சஜஷன். நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா கொஞ்சம் இல்ல நீங்க வந்து வொர்க் பண்ணும்போது, இந்த டேப்லெட் காலம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது இருங்க ஒரு நிமிஷம். இங்க பாருங்க ஸ்ரீ. ஃபர்ஸ்ட் 7,92,500லேருந்து ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். அப்புறம் அதுல வந்து 20% அப்போ உங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் திஸ் மைனஸ் திஸ் வரும். 6,35,000 வந்துருதா? குட். அது வந்து வில் பிகம் ஓப்பனிங் பேலன்ஸ். இதுல வந்து ஆ எவ்வளோ பெர்சன்டேஜ் அவன் இன்ட்ரெஸ்ட் சொன்னாங்க? 10% கரெக்ட்டா? இதுல வந்து 10% 6,34,000ல 10% எவ்வளோ? இன்ட்ரெஸ்ட் இவ்ளோ. ஸோ 6,34,400ன்றது இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஒவ்வொரு வாட்டியும் அவங்க எவ்வளோ டோட்டலா இன்ஸ்டால்மென்ட் பே பண்றான் அவன்? ஆ ரிமைண்டர் வில் பி இன் ஈக்குவல் இன்ஸ்டால்மென்ட்ஸ். ஸோ ஈக்குவல் இன்ஸ்டால்மென்ட்ஸ் அப்படின்றது வந்து எல்லா இதுக்குமே போட்டுருவீங்க. கரெக்ட்டா? அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் மைனஸ் பிரின்சிபல். ஸோ 4,75,500. அடுத்த வருஷம் 4,75,500. அதுல 10% 1,58,500. ஸோ இதுவும் ஓப்பனிங்கும் பிரின்சிபலும் மைனஸ் பண்ணீங்கன்னா க்ளோசிங் கிடைக்கும். ஸோ அதே மாரி க்ளோசிங். ம், ம், ம்.
பாருங்க, பாருங்க. தெரியறதில்ல ஸ்ரீ? ஒரு நிமிஷம். ஆ. Reminder in 4 equal annual installments, sir, commencing from 31/12/2019. ஓகே. எப்படி அந்த ஆன்சர் அப்படிதானே? ஒரு நிமிஷம். ஆமா, 1,50,000 அப்படிதானே வரும். ம். 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 ஒரு நிமிஷம். 2,50,000. And was to be made at 10-20% down. The remainder in 4 equal annual installments commencing from with interest at 10%. Previous தான் நம்ம எழுதியிருக்க. Balance on each payable. ஸ்ரீ, இங்க வந்து பேலன்ஸ் இன் 5 equal installments of rupees 6,000 each கொடுத்துருக்காங்க ஸ்ரீ. வெண்டார் சார்ஜஸ் 5% இன்ட்ரெஸ்ட் ஆன் இயர்லி பேலன்சஸ். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஒரு நிமிஷம் இருங்க. இதுல வந்து 4 ஈக்குவல் கமென்சிங் வித் இன்ட்ரெஸ்ட் அட் 10% per annum. ஓகேவா? அங்க வந்து ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அப்படின்னே சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க இது இது வந்து பிரின்சிபலா நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் ஸ்ரீ. இங்க ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் பெட்டரா போய். அதாவது நம்ம பார்க்கணும். ஓகே. த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட் தானே வருது எனக்கு. கரெக்டா தான் வருது. ஸ்ரீ, உங்க டவுட் சொல்லுங்களேன் ஒரே ஒரு வாட்டி ஸ்ரீ. புரியல ஒரு வாட்டி. போன சம்ல ஸ்ரீ கேக்குறதா? ஓகே. இல்ல ஸ்ரீ. ஆ அ போன இதுல வித் இன்ட்ரெஸ்ட் அட் 10% சொல்லிருக்காங்கல்ல ஸ்ரீ. அப்போ நீங்க இத வந்து பிரின்சிபலா கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் வந்து தனி காம்போனன்ட்டா வரும். நீ புரிஞ்சுது. ஆக்சுவலா இதுல வந்து நம்ம டோட்டலா அப்படியே 6,000 எடுத்துட்டு மைனஸ் பண்ணிக்கிறோம்ல. அதுதானே நீங்க கேட்க. ம். 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 இங்க வந்து பாருங்க. ம். 10% பெர் ஆனம் குடுத்துருக்காங்க. அதாவது ஓகே.
இதுல வந்து தெரியல. வித் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இது ஆக்சுவலா இந்த சம் நான் வேற ஒரு ரெஃபரன்ஸ் மெட்ல இருந்து ஆன்சர் போட்டேன் ஸ்ரீ. இதுல இருந்து போடல. ஏன்னா ஒர்க்கிங் போட்டு வித் இன்ட்ரெஸ்ட் போட்டு அதுல அண்டர்லைன் ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. சோ அதனால நான் என்ன பண்ணேன்னா ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் வந்து இது தனியா எடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் ஆஹ், அதாவது இங்க இந்த டோட்டல் பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட் எடுக்காம அப்படியே எடுத்துட்டேன். சோ உங்களுக்கு உங்களுக்கு வந்துருச்சுல ஸ்ரீ ஓரளவுக்கு இந்த மாதிரி அலைட். சூப்பர் சூப்பர். இந்த வித் இன்ட்ரெஸ்ட் அட் 10% per annum அதுதான் ஸ்ரீ அங்க நம்ம தனியா வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நான் ஆக்சுவலா இது இந்த புக்ல இருந்து பார்க்கல, இன்னொரு புக்ல இருந்து பார்த்து ஒர்க் அவுட் பண்ணேனா. சோ அதை நான் இதை கவனிக்கல, உங்ககிட்ட சொல்லணும்ன்றது எனக்கு சுத்தமா ஸ்ட்ரைக் ஆகல. ஓகேவா? இங்க வித் இன்ட்ரெஸ்ட் 10% அந்த மாதிரி அலைன் ஆயிடுச்சுன்னா நீங்க இத பிரின்சிபல் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க ஸ்ரீ. ஓகேவா? இது வந்து 20% ஆன் டிமினிஷிங் பேலன்ஸ் ஒவ்வொரு வருஷமும் மாறிட்டே இருக்கும் ஸ்ரீ. அது உங்களுக்கு ஆல்ரெடி ஆ கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அது நீங்க டெப்ரிசியேஷன் கீழே போகும்போது தனி ஒர்க்கிங் போட்டீங்கன்னா ஸ்டார்டிங் 7,90,000 அப்புறம் 20%, அப்புறம் 6,30,000 இதுல வந்து ஒரு 20%, அப்புறம் இது அப்புறம் இதுல வந்து ஆஹ், ஒரு 20%, அப்புறம் இது மைனஸ் இது. சோ இது வந்து இந்த புக்ஸ் ஆஃப் பர்ச்சேசர்ல காமிப்போம் ஸ்ரீ. திஸ் இன்டூ 20%. So which will give you this minus this. So 324 608. இப்போ அதுதான் அசட் அக்கவுண்ட்ல ஒன்னா காமிச்சிட்டே வருவாங்க ஸ்ரீ. ஒரு நிமிஷம். இதுல வந்து ரெண்டு கேட்டிருக்கான் ஸ்ரீ. ஒண்ணு வந்து புக்ஸ் ஆஃப் ஏ ஹையர் பர்ச்சேசர், இதுல வந்து ஹையர் பர்ச்சேசர் வந்து ஏ, ஹையர் வெண்டார் வந்து பி. ஸோ ரெண்டுத்துலயுமே நீங்க போடுற மாதிரி இருக்கும் அமௌண்ட். என்ன டெப்ரிசியேஷன் மட்டும் நோ என்ட்ரி வரும், மத்ததெல்லாம் ஒரே என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். 5 வருஷத்துக்கு அப்படியே போட்டுட்டே வருவீங்க ஸ்ரீ. 15,850 எல்லாமே. ஸோ டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தோம்னா 81,152 கடைசி இயர் ஓடுது. ஸோ 81,152 கடைசி இயர் ஓடுது. அவ்வளவுதான் ஸ்ரீ. வேற ஏதாவது மிஸ் பண்ணுறேன்? ஓகே 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 ஓகே. ஸோ மிஷனரி அக்கௌண்ட் ஓகேல ஸ்ரீ. டெப்ரிசியேஷன் போட்டு பேலன்ஸ் கேரி டவுன் செகண்ட் இயர், அதே மாதிரி தேர்ட் இயர். பீஸ் அக்கௌண்ட்டும் அதே மாதிரி ஸ்ரீ. இப்போ பியோட அக்கௌண்ட்ன்றது வந்து இந்த புக்ஸ் ஆஃப் பர்ச்சேசர்ல பியோட அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் டவுன் பேமெண்ட் வாங்குறான், அப்புறம் மிஷனரி மொத்தமா வருது, அப்புறம் 31/12 அவன் வந்து பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்து வாங்கிக்கிறான். ஓகேவா? அப்புறம் பேலன்ஸ் கேரி டவுன் இந்த 4,75,500லாம் இதோட மேட்ச் ஆகும் ஸ்ரீ. உங்களுக்கு இங்க பாருங்களேன், இங்க பாருங்களேன் 4,75,500 நீங்க க்ளோசிங் பேலன்ஸ் சொல்றது எக்ஸாக்ட்டா அந்த டேபுலர் காலமோட பேலன்ஸ் கேரி டவுன் ஒவ்வொரு இயரோட மேட்ச் ஆகுது. இப்ப அடுத்த வருஷத்தோட பேலன்ஸ் கேரி டவுன் 3,17,000. சோ இங்க வந்து உங்களுக்கு 3,17,000 ஸ்ரீ. அடுத்த வருஷம் 1,58,500. அடுத்த வருஷம் வந்து 1,58,500. இப்படி வந்துரும். ஓகேவா ஸ்ரீ? பி அக்கௌண்ட் உங்களுக்கு ஓகேவா இருக்கா பாருங்களேன் ஒரு வாட்டி. டவுட் இருக்கு. ம். சூப்பர் சூப்பர். ம். இப்ப வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் பாருங்க ஸ்ரீ. ஃபிக்ஸ்ட் அசெட் மிஷனரி வந்து ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் மூணுத்துக்குமே இருக்கு. டெப்ரிசியேஷன் ஒவ்வொரு வருஷத்துக்கும் மைனஸ் ஆகுறது. பேலன்ஸ் டியூ டு பி இருக்குல்ல ஸ்ரீ, 4,75,500. இந்த பேலன்ஸ் டியூ டு பின்றது பேலன்ஸ் டியூ டு அந்த இவங்களுக்கு கொடுக்க வேண்டியது 4,75,500 ஃபர்ஸ்ட் இயரோடது. இது செகண்ட் இயரோட 3,17,000, 1,58,500 இந்த டிஸ்க்ளோஷர் ரெக்யர்மெண்ட் பேலன்ஸ் ஷீட்டோடது ஸ்ரீ ஆஃப் ஏ. அதே மாதிரி பில வந்து ஆப்போசிட் உல்டா என்ட்ரி. கரெக்ட் ஸ்ரீ. அப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் பேலன்ஸ்ல ஹையர் பர்ச்சேஸ் டெட்டாஸ் இந்த 4,75,000, 3,17,000, 1,58,000 இதோட க்ளோசிங் பேலன்சஸ் பியோட புக்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஹையர் பர்ச்சேஸ் வந்து டெட்டாஸா கரண்ட் அசர்ட்டா இருக்கு. இவரோட வெண்டார் அக்கௌண்ட்ல கரண்ட் அசர்ட், பர்ச்சேசர் அக்கௌண்ட்ல அசர்ட்ல லெஸ் பண்ணணும் வாட் எவர் இஸ் அமௌண்ட் பெண்டிங் ஆஸ் ஆன் தட் இயர். அவ்வளவுதான் ஸ்ரீ. ஸோ இது முடிஞ்சிடுச்சு ஸ்ரீ. உங்களுக்கு வந்து
ஆ ஒரு 10:30 அப்டின்னா ஓகேவா இருக்குமா? ஆ. 10:30 ஓகேவா? சரி. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஹையர் பர்ச்சேஸ் முடிச்சுடுறேன் ஸ்ரீ. ஓகேவா? ஹையர் பர்ச்சேஸ் முடிச்சுடுறேன். ஆ நாளைக்கு நாளைக்கு நீங்க மார்னிங் எப்படி ஸ்ரீ? யூ ஆர் அவைலபிளா? 9:30. ஓ! ஆஃபீஸ் போறீங்களா? ஓகே. எனக்கு கொஞ்சம் நான் நெக்ஸ்ட் 4 டேஸ் மட்டும் பாருங்க ஸ்ரீ. ஏன்னா கொஞ்சம் டெடிகேட்டடா உட்காந்துட்டு நான் முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஈஸி ஆயிடும். உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். ஓகே. மே 1 அன்னைக்கு உங்களுக்கு ஃபுல் டே நீங்க ஃப்ரீ தானே இல்ல? ஓகே. மே 1 ஃபுல்லா நான் வந்து உங்க கூட தான் ஸ்ரீ உட்கார போறேன். உங்க கூடயும் பத்மா கூடயும் தான். ஃபுல் டே அது பிளாக் பண்ணியிருக்கேன். நாளைக்கு நீங்க யூ ஆர் வொர்க்கிங்ல. நைட் வந்துட்டு எனக்கு பிங் பண்ணுங்க. நான் நாளைக்கு நைட் வந்துட்டீங்கன்னா, நான் லீஸ் அக்கவுண்டிங் குட்டி குட்டிலாம் முடிச்சுடுறேன் நானு. ஸ்ரீ அப்புறம் நீங்க அந்த இன்சூரன்ஸ் ஃபார் கிளைம் ஆஃப் ஸ்டாக்கோட ஃபார்மேட் மட்டும் பார்த்துக்கோங்க ஸ்ரீ. ஆ, இதுவும் ப்ராஃபிட் உங்களுக்கு குடுத்தேன்னா ஃபார்மேட் ஞாபகம் இல்ல எனக்கு. ஸ்டாக்கோட ஃபார்மேட் குடுத்துட்டேனா? நீங்க இல்லையா? ஓகே ரைட். நான் வந்து அந்த இன்சூரன்ஸ் ஃப்ரம் லாஸ் ஆஃப் ஸ்டாக்ல ப்ராஃபிட்ல இருக்கிறது ஸ்டாக் லீஸ் அக்கவுண்டிங்லாம் நாளைக்கு எப்படியாவது நைட் உட்காந்து ஒரு 3 மணி நேரம் உட்காந்தா முடிச்சிடலாம் ஸ்ரீ. எல்லாமே மொத்தமா. சரியா? ஓகே. நீங்க சொல்லுங்க. நம்ம ஒரு 10:30க்கு உட்காந்துக்கலாம். பை ஸ்ரீ. தேங்க் யூ ஸ்ரீ. பை பை.